Hi students, welcome to my channel. Hi students, இப்போ 7th மேக்ஸில் 3rd சாப்டர் பார்க்கலாம் அல்ஜிப்ரா. அதில் கொஞ்சம் இன்ட்ரடக்ஷன் கொஞ்சம் பார்த்துக்கலாம். எக்ஸ்பிரஷன்னா என்ன, வேரியபிள்ஸ் கான்ஸ்டன்ட்னா என்ன அப்படின்றத கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ எக்ஸ்பிரஷன்னா என்னன்னு பார்க்கலாம். எக்ஸ்பிரஷன்னா நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, மேத்தமெட்டிக்கல் நம்பர்ஸ். ஸோ நம்பர்ஸும் இந்த மாதிரி அல்ஃபபெட்டிக்கல் லெட்டர்ஸும் சேர்த்து ப்ளஸ் ஆர் மைனஸ் சேர்த்து எழுதுறதுக்கு பேர் தான் எக்ஸ்பிரஷன். சரிங்களா? இதில் ஃபஸ்ட்டு வேரியபிள்ஸ்னால் என்னன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். வேரியபிள்ஸ்னால் என்ன அப்படின்னா, இப்போ இந்த அல்ஃபபெட்டிக் லெட்டர்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாமே வேரியபிள்ஸ். ஓகேவா? இப்போ இந்த நம்பர் 7 எடுத்துக்கலாம். இந்த 7ஓட வேல்யூ என்னது? 7 தான். அப்போ 7க்குரிய வேல்யூ நமக்கு எப்பயுமே சேஞ்ச் ஆகாது. அதனால அது மாறாமல் இருக்கு, அதோட வேல்யூ வந்து மாறாமல் இருக்கிறதுனால அதை வந்து கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நம்பர்ஸ் எல்லாமே நமக்கு கான்ஸ்டன்ட். ஓகேவா? நம்பர்ஸ் எல்லாமே நம்ம என்னென்னு சொல்லுவோம்? கான்ஸ்டன்ட்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த லெட்டர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஏபிசிடி லெட்டர்ஸ், அல்ஃபபெட்டிக் லெட்டர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வேரியபிள்ஸ்னு சொல்லுவோம். ஏன்னா அதோட வேல்யூஸ் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ லெட்டர்ஸ் எல்லாமே என்னென்னு சொல்லுவோம்? வேரியபிள்ஸ்ன்னு சொல்லுவோம். ஏன்னா இப்போ ஒய்க்கு நான் ஏதாவது ஒரு மதிப்பு கொடுக்குறேன், வேல்யூ கொடுக்குறேன் அப்படின்னா அதுக்கு வந்து நான் என்ன வேல்யூஸ் வேணால் கொடுத்துக்கலாம். நம்பர்ஸில் என்ன வேல்யூ வேணால் நான் மாற்றிக்க முடியும். என்னால் ஒய்க்கு வந்து 5ன்னு கொடுத்துக்க முடியும், இல்லைனா ஒய்யோட வேல்யூ நான் 10ன்னு எடுத்துக்க முடியும், இல்லைனா ஒய்யோட வேல்யூ சம்திங் 2 to 5 இந்த மாதிரி சம்திங் நான் நம்பர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணி இதில் எழுதிக்க முடியும். ஓகேவா? அப்போ ஒய்யோட வேல்யூஸ் வந்து சேஞ்ச் ஆகும். அதாவது அல்ஃபபெட்டிக் லெட்டர்ஸில் இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே நம்ம சேஞ்ச் பண்ணி எழுதிக்க முடியும். அதனால அதை வந்து வேரியபிள்ஸ்ன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு டேர்ம்ஸ் அப்படின்னா இந்த ப்ளஸ்ஸு மைனஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு இடையில இருக்கிற அந்த நம்பர்ஸ் ப்ளஸ் கான்ஸ்டன்ட் வேரியபிள் சேர்ந்தது டேர்ம்ஸு. நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ்ன்றது கவுண்ட் பண்ணி எழுதுறது. இப்போ நம்ம எழுதும் போது உங்களுக்கு தெரியும் பாருங்கள், வேரியபிள்ஸ்னால் என்ன, இதில் சேஞ்ச் ஆகக்கூடிய இதில் வந்து ஒய் மட்டும்தான் வேரியபிள்ஸாக இருக்குது. இந்த எக்ஸ்பிரஷனில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் வந்து வேரியபிளாக இருக்குது. இந்த டேர்மில் பார்த்தீங்க, தேர்ட் எக்ஸ்பிரஷனில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் அண்ட் ஒய், எக்ஸ் கமா ஒய் 2 வேரியபிள்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு எக்ஸ்பிரஷனில் பாருங்கள், எக்ஸ் இசட் இருக்குது இல்லையா, எக்ஸ் இசட் இது எல்லாமே வேரியபிள்ஸ். இது எல்லாமே லெட்டர்ஸ், அல்ஃபபெட்டிக் லெட்டர்ஸ் எல்லாமே வேரியபிள்ஸ்ன்னு சொல்கிறோம். சரிங்களா? டேர்ம்ஸ் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டேர்ம்ஸில் வந்து 7 அப்புறம் இந்த 2y. ஓகேங்களா? நடுவில் இருக்க இந்த ப்ளஸ் மைனஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் இருக்கிறது தான் நம்மளோட டேர்ம்ஸ்ன்னு நம்ம எடுத்துக்குவோம். அப்போ இதுக்கு டேர்ம்ஸ் என்ன அப்படின்னா 7, 2y. ஓகேவா? அந்த ப்ளஸ் மைனஸை எடுத்துகிட்டு கமா போட்டு எழுதிக்கிறது தான் டேர்ம்ஸு. ஓகே, நெக்ஸ்ட்டுக்கு அப்போ நீங்கள் மைனஸ் இருக்குல்லையா, அப்போ அதுக்கு முன்னாடியும் பின்னாடி இருக்கிறத எழுதிக்க வேண்டியதான். 12x இது ஒரு டேர்ம். ஓகே, இதில் 2 டேர்ம் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 29, 3x, 5y. நெக்ஸ்ட்டுக்கு 3x, 5, -5. ஓகேவா? இங்கே மைனஸ் இருக்கு இல்லையா, ஸோ -5, இங்கே -6 அதே மாதிரி. நெக்ஸ்ட்டு 7z. இது எல்லாமே டேர்ம்ஸ். நெக்ஸ்ட்டு நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்களா, இல்லை நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் 2 இருக்குது. இதில் 2, இதில் 3, இதில் 3. ஓகேவா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு மோனோமியல் அப்படின்னா ஒரே ஒரு டேர்ம் மட்டும் இருந்தால் அது மோனோமியல். இப்போ பாருங்கள், 2y அப்படின்றத மோனோமியல்னு சொல்லலாம். பைனோமியல் அப்படின்னா 2 டேர்ம்ஸ் இருக்கும். அதில் 2 டேர்ம்ஸ் எப்படி எழுதிக்கலாம்? 12x + 2ன்னு எழுதிக்கலாமா? 12x + 2. அதாவது நம்ம மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் அடிஷன் ஆர் சப்ராக்ஷன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் நம்பர்ஸ் ஆர் வேரியபிள்ஸ் இருக்கணும், கான்ஸ்டன்ட் ஆர் வேரியபிள்ஸ் இருக்கணும். ஓகேவா? இப்போ அது மாதிரி இருக்கு இல்லையா, கான்ஸ்டன்ட் ஆர் வேரியபிள்ஸ் இருக்கு இல்லையா. ஓகே, இப்போ 2 இருக்குது. ஸோ அதனால் அது பைனோமியல். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 3 ட்ரைனோமியல் அப்படின்றது 3, இதில் 3 டேர்ம்ஸ் இருக்கணும். ஓகேவா? இதில் 2 டேர்ம்ஸ் இருக்குது, இதில் 1 டேர்ம். ட்ரைனோமியல் அப்படின்னா 3 டேர்ம்ஸ் இருக்குது, ட்ரைனோமியல். 3x + 5y + 2. ஓகே, இது ட்ரைனோமியல். பாலினாமியல் வந்து ஆர் மோர் டேர்ம்ஸ். பாலினாமியல் அப்படின்றது 4 ஆர் அதுக்கு மேலே இருக்கிற டேர்ம்ஸை தான் நம்ம பாலினாமியல்னு சொல்லுவோம். ஸோ எக்ஸாம்பிள் 2x + 5y + 6z + 49. இதில் 4 இருக்குது. 4க்கு மேலே டேர்ம்ஸ் இருந்தாலும் அதை
பாலினாமியல் தான் சொல்வோம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மோனோமியல், பைனோமியல், ட்ரைனோமியல் எல்லாமே பாலினாமியல் தான். இப்போ மேல கொஞ்சம் டெர்ம்ஸ் குடுத்துருக்கோம். புக்லயே இந்த டெர்ம்ஸ் குடுத்துருக்காங்க. அத தான் நான் காப்பி பண்ணியிருக்கேன். ஸோ புக்ல இருக்க டெர்ம்ஸ் தான். இதுல வந்து நம்ம நியூமெரிக்கல் கோஎஃபிஷியன்ட்ட பத்தி பார்க்கலாம். ஓகேவா? நியூமெரிக்கல் கோஎஃபிஷியன்ட் அப்படின்றது நம்பர்ஸ். ஸோ இப்போ இந்த டெர்ம் 3x அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இதோட நியூமெரிக்கல் கோஎஃபிஷியன்ட் அப்படின்றது இந்த எக்ஸ்க்கு முன்னாடி இருக்கு இல்லையா? அதுதான் கோஎஃபிஷியன்ட். ஓகேவா? அந்த நம்பர மட்டும் எழுத வேண்டியது. நியூமெரிக்கல் அப்படின்னா நம்பர். ஸோ அந்த நம்பர மட்டும் எழுதிக்கணும் 3. நெக்ஸ்ட் டேர்ம் பாருங்க. -5xy இதோட நியூமெரிக்கல் கோஎஃபிஷியன்ட் என்னது? ஸோ இந்த xyக்கு முன்னாடி இருக்கிறது தான் கோஎஃபிஷியன்ட். அது நியூமெரிக்கலா இருக்கணும். ஸோ இங்க நம்பரா இருக்கணும். நியூமெரிக்கல் அப்படின்றது நம்பர். அதனால -5 மட்டும் நம்ம எழுதுவோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இங்க -yz குடுத்துருக்காங்க. இதோட நியூமெரிக்கல் கோஎஃபிஷியன்ட் என்னவா இருக்கும் அப்படின்னா, -1. இங்க yக்கும் zக்கும் முன்னாடி எந்த நம்பர்ஸுமே குடுக்கல அப்படின்னா, 1 இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதனால அது -1 நம்ம எடுத்து எழுதிடணும். ஓகேங்களா? அப்ப நியூமெரிக்கல் கோஎஃபிஷியன்ட் என்னது? இதுக்கு -1. இப்ப நெக்ஸ்ட் டேர்ம் பாருங்க, நீங்களே சொல்வீங்க. இதோட நியூமெரிக்கல் கோஎஃபிஷியன்ட் என்னது? 7. நெக்ஸ்ட் இங்க y மட்டும் இருக்கு. இந்த டேர்ம்க்குரிய நியூமெரிக்கல் கோஎஃபிஷியன்ட் என்னது? yக்கு முன்னாடி எதுவுமே இல்ல அப்படின்னா 1 இருக்குன்னு அர்த்தம். அதனால +1. 1 மட்டும் தான் நியூமெரிக்கல் கோஎஃபிஷியன்ட். அதே மாரி இதுக்கு 16. வெரி குட். நெக்ஸ்ட் பார்க்கலாம். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x. ஓகேவா? ஸோ இப்போ இந்த xோட கோஎஃபிஷியன்ட் என்னது? 3. இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம். இந்த செகண்ட் டேர்ம் பாருங்க. xோட கோஎஃபிஷியன்ட் என்ன அப்படின்னா, மத்த 2யும் எழுதணும். -5y. -5y தான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. இதில் இந்த டேர்மில் x இருக்கா? -yz மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இந்த டேர்மில் xே இல்லை. அப்போ xோட கோஎஃபிஷியன்ட் நம்ம எழுதவே முடியாது. அப்போ நாட் பாசிபிள். ஓகேவா? நெக்ஸ்ட் டேர்ம் பாருங்க. 7xyz இதோட xோட கோஎஃபிஷியன்ட் மட்டும் நம்ம எழுத போகிறோம். அப்போ x விட்டுட்டு மற்ற 3 எழுத வேண்டியதான். என்ன? 7yz. ஓகேவாம்மா? அடுத்த டேர்ம்லேயும் x இல்லை. ஸோ நாட் பாசிபிள். லாஸ்ட் டேர்மில் பாருங்கள். எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் எப்படி எழுத முடியும்? 16y. எக்ஸை மட்டும் விட்டுட்டு எழுத வேண்டியதான். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஒய்யை மட்டும் விட்டுட்டு மற்றது எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டு டேர்மில் ஒய்யே இல்லை. அப்போ இதில் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y எழுதவே முடியாது இல்லையா? அதனால நாட் பாசிபிள். செகண்ட் டேர்ம் பாருங்கள். -5xy. இதில் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் என்னது? ஒய்யை விட்டுட்டு மற்ற ரெண்டையும் எழுதணும். அப்போ -5x. -5x. தேர்ட் டேர்ம் பாருங்கள். ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் என்னது? -1z. -1z போடல, இல்லைன்னா வெறும் z மட்டும். வெறும் z போட்டாவே முன்னாடி 1 இருக்குன்னு தான் அர்த்தம். ஸோ மைனஸை விட்டுறக்கூடாது. -z தான் போடணும். நெக்ஸ்ட் டேர்ம் வந்து 7xyz. இதோட ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் என்னவா இருக்கும்? ஒய்யை விட்டுட்டு மற்றதை எழுதணும். 7xz. 7xz. நெக்ஸ்ட்டு ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் என்னது? 1 மட்டும். நெக்ஸ்ட் டேர்மோட ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் 16x. புரிஞ்சாமா?